அம்மாடி அழகு பொம்மாயி பிஞ்சு பழுத்துருச்சு. பிஞ்சு பழத்தலடா கக்கூஸ் நெறி. என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? என்னடா இது ராராவா? அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே. அருந்ததி இல்ல சீமாந்தடி. டேய் பல்ல ஆஃப் பண்ண சொல்ற போய். மதன் ப்ரோ அண்ணா ஈரோடு வாங்க ப்ளீஸ். வரேங்க கண்டிப்பா வரேங்க. ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யாரு அது? அட பாவிகளா, எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? கமெண்ட்ஸ் பாருங்க. இந்த தண்ணி நெறி இப்போ குசு நெறி. சிரித்து சிரித்து என்னை ஏன் அப்படி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? லைட்டா சரி நம்ம ஜாரு பார்த்த வேலைடா இது. ரெண்டு பேரையும் இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க. முதல்ல நான் பேசிட்டு ராமேஸ்வரத்துல பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். சிரிக்காதடா, உங்களுக்காக தான் பேசிட்டு போனேன். ரெண்டாவது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். மூணாவது முறை பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த வெக்கமா இல்ல? அது நீ பெருமையா சொல்ற. நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பாண்டு போற? அந்த ஜெயிலு நீண்ட நாள். முதல்ல 15, அப்புறம் 55, அப்புறம் 3 மாசம் 4 மாசம் போட்டாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதெல்லாம் ஒரு பெருமைன்னு வந்து அண்ணா இங்க சொல்லிட்டு இருக்காரு. அண்ணா பெஸ்ட் பொலிட்டீசியன் இல்ல, பெஸ்ட் காமெடியன். ஆனா இந்த பஸ்க்கு வாங்க, இந்த பஸ். ஆனா இந்த பஸ்க்கு வாங்க. ஆனா இந்த பக்கம் வாங்க. இல்லனா ஆட்டோ. ஆனா இந்த பக்கம் வாங்க. இல்லனா ஏன் வண்டிக்கு வாங்க. ஆனா இந்த பக்கம் வாங்க. பாவிகளா, என்னடா இது? அண்ணா அங்கே இங்கே இழுத்து கடைசியில சட்டையை கிழிச்சிட்டீங்க. என்ன கன்றாவிடா இது? ஏன் எனக்கு மயக்கம்? ஏன் எனக்கு உன்னை தொழில் சாய்த்து கொண்டு. இந்த சாங் பார்த்தா சீமாட்டி ஞாபகம் தான் வரும். இந்த மூஞ்சி எல்லாம் வியாபாரம் ஆகாதுடா. Көз кез көз, күш кеш көш, кір кер көр, күл кел көл, кілең қысқа сөз кім оқиды тез. Арқада алты арқар бар, қырқада қырық арқар бар, қырық арқарда ақ арқар бар, алты арқарда марқа арқар. என்னடா இது? அண்ணனை இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க. 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. என்னடா இது? அண்ணன் மாட்டுக்கறி செய்வாருன்னு பார்த்தா கடைசியில மண்ணாலி போட்டீங்க. சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும். நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன். தப்போஸ் நெறி தாக்கப்பட்டார். என்னடா கத்துற? பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. சொல்லவான்னு சொல்லிட்டியே தலைவா. ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? அண்ணனுக்கு உதவி வாங்குவதே வேலையா போச்சு. சரி, அவரு 3 மணி நேரம் இருந்தாரா இல்லையாங்கிறத திமுக தரப்பு சொல்லட்டும். இந்த கரூர்ல 41 பேர் சாகும் போது 15 நாட்களாக நீங்க எந்த டாய்லெட்ல இருந்தீங்க அப்படின்னும் பல பேர் கேக்குறாங்க. குறிப்பா நாம் தமிழ் இளைஞர் பாச இடுமான கார்த்தி கேக்குறாரு. அப்புறம் மஞ்சப்படி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இலங்கையில இனப்படுகொலை நடந்திருந்த டயத்துல உங்க அண்ணன் சைமன் யாரோட கக்கூஸ்ல உட்காந்து முக்கிட்டு இருந்தாரு? அந்த டயத்துல நீ யாரோட கக்கூஸ்ல உட்காந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்கல. நம்ம விஜயலட்சுமி அக்கா கேக்குறாங்க. கரிகஞ்சியே ஒரு எடுப்பு, அவன் கேள்விக்கு நீ ஒரு துடுப்பா? திமுக அடிச்சா இவனுக்கு ஏண்டா வலிக்குது? வெட்டி வாங்கியிருக்காப்புல. அவங்க திமுகவை நக்கி புழைக்கிற நாய்கள். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டரா? இவன் சரியாகாத பைத்தியம். மொட்டை மாடியில நிறுத்துறதுக்கான தலை அமைச்சு தந்துடுறேன். பொம்மை ஹெலிகாப்டரையும் பார்த்தா எதுக்கு மொட்டை மாடியில தளம்?
ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் கொடுத்துறேன். ஒவ்வொரு கிலோ கொடுத்துறேன். இப்ப சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி. ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். என் பேரு சீமா, நான் பிச்சைக்கார மாமா, நான் பேசுறத கேட்டா போயிடுவீங்க கோமா. கதையா சொல்லுவேன், பொய்யா பேசி தள்ளுவேன், பிச்சை காசுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். எவன்டா இது அண்ணனுக்கு இந்த மாதிரி பாட்டு போட்டது? அதுவும் டான்ஸ் வேற ஆடிட்டு இருக்காரு. கமெண்ட்ஸ் பாருங்க, 10 பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு போட்டிருக்காங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். இப்படிதான் அவங்க பண்ணாங்க. எடுத்ததெல்லாம் எடுத்தார் சீமான், திரள் நிதி பிச்சையை எடுத்தார். யாருக்காக எடுத்தார்? சாட்டையின் முத்துக்குமார் பொண்டாட்டிக்காக எடுத்தார். சீமான் பென்ஸ் காருக்காக எடுத்தார். சாட்டை 3 வேளை சோறுக்காக எடுத்தார். சாட்டை புழக்கப்பட்ட தருணம். கமெண்ட் பாருங்க, உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம். வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு, மாட்டு பாலு குர்ரா, அண்டாண்டா குர்ரா. என்னது அண்டாண்டாவா குடிக்கிறதா? உடம்பு வலிக்குதா? பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி தள்ளு. கல்விக்கடனை தள்ளுபடி பண்ண வக்குல்ல துப்புல்ல. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்குல்ல துப்புல்ல. ஒரு சீட்டு வாங்க வக்குல்ல துப்புல்ல. முட்டையில உக்காந்துக்கிறீங்க, வெக்கமா இல்ல, வேதனையா இல்ல. திரள் நீதி வாங்கி கால் வாங்கிக்கிற சூடு இல்ல, சொர்ணம் இல்ல. சட்டமன்றத்தை எட்டி பார்க்கறது கூட தகுதி இல்ல. 16 வருஷமா அட வச்சும் பொறிக்காத கூமுட்டை. எப்ப பாரு கத்தி நிக்கிறியா? மானம் இல்ல, வெக்கம் இல்ல. உன்னை என்னதான் கேக்குறது இதுக்கு மேல? எதுக்கு உடனே கத்தின்னு கிடக்குற? எப்ப பார்த்தாலும் காரி முஞ்ச கதையை தூக்கணும், காரி முஞ்ச கட்டையை தூக்கணும், ஓடிப்போ. செருப்பு கொண்டு அடிப்பானுங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசியில எந்த பொண்ணெல்லாம் பேசுற அளவுக்கு கேவலம் ஆயிடுச்சு. நாங்க தான் எலி, எங்க மச்சான் பேரு புலி. எனக்கு 2 நாளா சளி, முதல்ல நீ போய் குளி. என்னடா புலின்னு பாடிட்டு கடைசியில அண்ணனை எலியா மாத்தி வச்சிருக்கிறீங்க. ஏன்டா மகனே, பாத்ரூம்ல போய் 3 மணி நேரம் இருந்தியா? தூங்கிட்டியா? என்னதான் பண்ண 3 மணி நேரம் பாத்ரூம்ல? 3 மணி நேரமா தண்ணி வரலப்பா. எப்படிப்பா? நான் வீட்டுக்கு வரக்கல உங்களுக்கு நியூஸ் இருந்துச்சா? நியூஸ் சேனல் பாத்தீங்களா? நானே எங்க நியூஸ் சேனல் பார்த்தேன். எல்லாம் என்ன டாக் பண்ணி ரீல்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்கடா, அதுலதான் பார்த்தேன். சரி, நீ அங்க 3 மணி நேரம் என்ன பண்ண? ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தேன். சட்டமன்றத்துல என்னென்ன பேசலாம் நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன்ப்பா. அது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தம்பி விஜய் தம்பி, தமிழ் தேசியத்தின் தத்துவ தலைவர் வந்திருக்கேன். நல்லா இருக்கியா தம்பி? நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இல்ல தம்பி, நான் நல்லா இல்ல. எல்லாருக்கும் கார் தெரிய, எனக்கு எங்க காரு? நீ இன்னும் கக்கூஸ் கவுன்சிலர் கூட ஆவலியா? எது கக்கூஸ் கவுன்சிலரா? என்னதா இது தம்பி? அப்படிலாம் சொல்லாத தம்பி. வர இடைத்தேர்தல இடுப்ப வளைச்சு நினைச்சு ஆடி மல்லிகா நாடக குழு குரூப் எல்லாம் போட்டு நான் எப்படி இடைத்தேர்தல ஜெயிச்சிருவேன் தம்பி. எனக்கு ஒரே ஒரு கார் தந்துரு தம்பி. என்னடா அண்ணனுக்கு லேடி கிட்ட போட்டு இருக்கிறீங்க? காரி ஒன்னா முயறம் கார்லாம் தர முடியாத உனக்கு தம்பி. என்ன ப்ரோ அண்ணனா இந்த ஓட்டு ஓட்டுறீங்க? தம்பி இப்ப நீ கார் தருவே தர மாட்டியா? கட்சி அழிஞ்சு போகும் தம்பி, கட்சி அழிஞ்சு போகும். யாரு கட்சி? என் கட்சியா சொன்ன தம்பி. அது அழிஞ்சு போய் 6 வருஷம் ஆகுதியா என் சூப்பு. என்னது அண்ணன் கட்சி அழைச்சிருமா? என்ன ப்ரோ சொல்றீங்க? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாடா, அத போய் அடக்கம் பண்ணுங்கடா. அது இன்னைக்கு ஆத்மாவா மாறி ஊரா பேக்க மாட்டீங்கன்னா ஆண் பேக்க மாட்டீங்கன்னா அங்கங்க கல் சொல்லிங்குது. என்னடா லக்கி பாஸ்கருக்கு பதிலா திரள்நிதி பாஸ்கர்னு போட்டு அண்ணனை பாட வச்சிருக்கிறீங்க. அப்படியா சொல்றீங்க தம்பி? சரி அதெல்லாம் ஒரு தம்பி கார் தெரியவே தர மாட்டியா? மறுபடியும் வரா கார் துப்புங்க. ஐயோ துப்பாதீங்க. இடைத்தேர்தல் யார் இடையில் கிடைக்கும் என்று தேடும் சைமன். என்ன சொல்றது, தேர்தல் இதுல 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களோட என்ன மிஸ்டர் சிஎம் விஜய், சூரியனை பார்த்து கண்ணு கூசுதா? சூரியனை உங்களால பார்க்கவே முடியல.
என்ன மிஸ்டர் பைத்தியக்கார பயல, சூரியனை பார்த்தா கண்ணு கூசும், யாரு பார்த்தாலும் கண்ணு கூசும், ஏன்னா அது சூரியன். அதான் நான் சூரியனை யாரு பார்த்தாலும் கண்ணு கூது தானே தெரியும், இது கூட தெரியாதா இவருக்கு? நீ என்ன நினைக்கிறேன், உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? என்னடா இது உதயணனை இப்படி மாத்தி வச்சிருக்கிறீங்க? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா, அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியும். அதுவும் சீமானா என்ன வெள்ளக்கார மாதிரி தொப்பியெல்லாம் போட்டு பாங்கிருக்காரு. யாரா உண்மையான சங்கி? மாப்பிள்ள சீமா. யார் அந்த சங்கி? நான் தான் சங்கி. யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு வர சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சகத்தோழன் நண்பன் அர்த்தம். என்னங்க இது அண்ணா இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு? என்ன ப்ரோ? வாட் ப்ரோ? இட்ஸ் ராங் ப்ரோ. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன இருக்கும் தமிழ்நாடு? புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. விஜய் அலையில காணாமல் போன சீமான் அப்படிங்கிற மற்றும் ஒரு அன்னைஸ்வரிய நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். என்னது விஜய் அலையில அண்ணா காணாமையே போயிட்டாரா? அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். இன்று சரி என்று படுவது நாளை தவறு படும், நாளை தவறு என்பது அடுத்து சரி என்று படும். சீமானுக்கு ஏற்கனவே குறைஞ்ச ஓட்டு தான் இருக்கு. ஆமா, அதுக்கு கெப்பாசிட்டியே கிடையாது. ஆனா அதுக்கு வாய் மட்டும் எவ்வளவு பேசுது பாரு. என் அண்ணன் வரவே மாட்டேன்னு சொல்லிச்சு. இப்ப மூஞ்சி எந்த பக்கம் வச்சுக்குமா? அரசியல்ல வர்றதுக்கு அவ்வளவு ஆட்டம் பண்றாங்க. எதனா உனக்கு குட்ட கலப்பணும்ல. என்னடா இது பசங்க தான் அண்ணனை திட்டுறாங்கன்னு போது படிக்காத பாமர மக்கள் கூட அண்ணா பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சட்டசபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஆக்சன் பண்ணிக்கிறேன். அத நீ ஏன்டா சொல்றீங்க? உங்களுக்கும் சட்டசபைக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு தேர்தலுக்கு சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கு மக்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? உங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்கா? இவன் நல்லா கலாய்க்க ஆரம்பிச்சுட்டு அவங்கள. என்ன ப்ரோ இது? யூடியூப்லயும் மேடையிலயும் முளை போட்டு பேசியிருந்தா போதுமா? சட்டசபையில போய் பேசணும், அதுக்கு தேர்தல்ல ஜெயிக்கணும். அப்புறம் எதுக்கு சட்டசபை எதிர்கட்சி தேர்தல் எல்லாம்? ட்ரோல் பண்றதுக்காக வீடியோ போட்டு அதனால ட்ரோல் ஆன ஒருத்தனா இப்பதான்டா பாக்குற. காக்காயினடா தலைமையில ஆகி போயிட்டு இருக்கு. நீங்க பேசும்போது எனக்கு வடிவேல் ஐயா காமெடி தான் வருது. பண்டில் கட்டி கொடுங்கிறதுக்கு பதிலா சுண்டல் கட்டி கொடுன்னு எழுதிட்டு வந்திருக்கீங்க. இத போய் திருத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஜெயிக்கிறது தவிர எல்லாமே பேசுவார் நம்ம அண்ணன். நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற. என்னதான்டா உன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே? என்ன அண்ணா ஒரே குஷியா இருக்காரு, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு. மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே. சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. கொள்கைனா கை கொள்ளு மரம். மக்கள் செல்வாக்கு இருக்கா? எந்த மக்கள் செல்வாக்கு இருக்கு? எந்த மக்கள் போடுறது நின்னீங்க? எந்த மக்கள் பிரச்சனை விஜய் நின்றுருக்காரு? பிளாஷ்பேக். ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய ஸ்னோயினுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் தங்கச்சியை பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் போய் நிக்கிறாரு. மனுஷனா இருக்காரு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? கமெண்ட் பாருங்க. கேள்வியும் நானே, பதிலும் நானே. இந்த வருஷம் உங்க கட்சி காணாம போறது உறுதி. தமிழ்நாட்டோட பெஸ்ட் சிஎம் ஸ்டாலின் கரப்பாம்பூச்சிக்கார சொல்றாரு. அந்த பெஸ்ட் சிஎம் வெற்றிய குளத்தூர்ல வந்து கோலாகலமா கொண்டாடுங்க கரப்பாம்பூச்சி அவர்களே. கமெண்ட் பாருங்க. கரப்பாம்பூச்சியும் கக்கூசும் பிரிக்க முடியாத ஒன்று. சொல்வாரியா கட்டு மர கட்சிக்கு காரியம் பண்ண மாதிரி கரப்பாம்பூச்சி கட்சி காசுக்கு போட வேண்டியதுதான். கரப்பாம்பூச்சிகள் கதறைய தருணம். கரப்பாம்பூச்சி அவர்களே, உன் பொறுப்பு எல்லாம் மோடிக்கிட்டோட மூட்டை கட்டி வச்சுக்கோ. விர்ச்சுவல் அரசு பக்கம் வந்த வருத்தேத்துவானுங்க.